ரஞ்சித்குமார் கொள்கையை ஒரு கோடிட்டு காட்டியிருக்கிறார். மதச்சார்பின்மை, சமூக நீதி பார்வை, மக்களாட்சி தத்துவத்தோடு பயணிப்போம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கொடியும் பாடலும் உங்களுக்கு எதை சொல்கின்றன? நீங்கள் என்ன, உங்கள் பார்வை என்ன? நிச்சயமா, அதாவது திரைத்துறையிலிருந்து வரதை நம்ம ஆதரிக்கலாம். ஏன்னா திரைத்துறையில இருக்கவங்க வரவே கூடாது அப்படிங்கிறது ஒரு நவீன தீண்டாமையா தான் பார்க்கணும். இன்னைக்கு வந்திருக்கிறார், இன்னைக்கு அவரு கொடிய அறிமுகப்படுத்திட்டார், களத்துல இறங்கி இருக்கிறார், இன்னும் தீவிரமா செயல்படுவார்னு எதிர்பார்க்கலாம். ஆனா இப்ப நம்ம பார்த்தோம்னா ரஜினி அவர்களுக்கு இருந்த எதிர்ப்பு விஜய் அவர்களுக்கு இல்ல அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு ரொம்ப தீவிரமான எதிர்ப்பு இருந்தது. குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்பவே தீவிரமா எதிர்த்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். அதே அந்த எதிர்ப்பு இங்க விஜய் அவர்களுக்கு இல்ல. அது ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு, சில பேர் அவர் வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு, எப்படி பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்து அவரை எதிர்க்கிறதா ஆதரிக்கிறதாங்கிறத பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம அண்ணன் சொன்னாரு, செந்தில் வேணாம் சொன்ன மாதிரி அவர் இன்னும் ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்காதது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது இப்ப ஆளுங்கட்சிக்கு எதிராக எடுக்க போறாரா, இல்ல திமுகவை எதிர்க்க போறாரா, இல்ல பாஜகவை எதிர்க்க போறாரா, என்ன எடுக்க போறாரு அப்படிங்கிறது இன்னும் ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை இருக்கு. இல்ல தனித்தே தான் போக போறாரா, கூட்டணி யாரோட சேர போறாரா அப்படிங்கிற அந்த பல குழப்பங்கள் இருக்கு. சொன்னா அதுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்குது, இன்னும் ஒரு நேரம் இருக்குது. ஏன்னா நாளைக்கே தேர்தல் இல்ல, இன்னும் நேரம் இருக்கிறது, தேர்தல் நேரத்துல கூட அறிவிக்கலாம். ஆனா அவர் என்ன எதை நோக்கி வரப்போறார் அப்படிங்கிற அந்த தெளிவில்லாத அதாவது இந்த வண்டி எந்த ரோட்ல போக போகுது அப்படிங்கிற வழியே தெரியல. இது சென்னைக்கு போகுதா இல்ல கன்னியாகுமரிக்கு போகுதான்னு தெரியாம ஏறதுக்கு தயக்கமா இருக்குது. நீங்க சென்னைக்கு போகுதுன்னா சென்னைக்கு போறவங்க எல்லாம் ஏறுவாங்க, கன்னியாகுமரி போகுதுன்னா கன்னியாகுமரி போறவங்க எல்லாம் ஏறுவாங்க. ஏற தயக்கம் இருந்தா சார் 90 பேர் அந்த கட்சியில, ஒரு 90 லட்சம் பேர் அந்த கட்சியில சேர்ந்திருக்காங்க. விஜய் ரஜினிக்கு எதிர்ப்பு சொன்னீங்க, ஆனா ரஜினிக்கு இருந்த தயக்கம் இன்னைக்கு விஜய்கிட்ட இல்ல, துணிஞ்சு வந்துட்டாருல்ல. ரஜினிக்கு அந்த தயக்கமும் பயமும் இருந்துச்சுல்ல. இல்ல அதேதான் சொல்றேன். இப்ப அதுல இவருக்கும் அந்த தயக்கம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா அரசியல் களத்துல நம்ம எல்லாருமே நண்பர்களா இருக்கலாம். நம்ம அண்ணன் செந்தில் அவர்களோ, அண்ணன் கலை அவர்களோ, அவர்கள மூத்த அரசியல் அனுபவம் கொண்டவர்கள், அவர்களோட நம்ம மிக நட்பு பாராட்டுறோம். ஆனா சில நேரம் கருத்து முரண்கள் இருந்தாலுமே அந்த இது இணக்கமா இருக்கணும். நட்பு வேற, கருத்தியல் வேறுபாடுகள் வேற. அப்ப நம்ம நட்பு வேணுங்கிறதுக்காக கருத்தியல சொல்லாம போக முடியாது. அப்ப இந்த விஜய் அவர்களுக்கு அந்த நெருக்கடி வரும். இன்னைக்கு எல்லாருமே நமக்கு வேண்டப்பட்டவர்களா இருப்பாங்க. திமுக வேண்டப்பட்டவர்கள் இருப்பாங்க, அதிமுக வேண்டப்பட்டவர்கள் இருப்பாங்க, பாஜகவும் வேண்டப்பட்டதா இருக்கும், காங்கிரசும் வேண்டப்பட்டதா இருக்கும். ஆனா இந்த இடத்துல சில சங்கடங்கள் வரும், எதிர்க்க வேண்டியது வரும். இப்ப திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். ஏன்னா இப்ப அவருக்கு இந்த திமுகவோட கருத்தியல் வேறுபாடு இல்லைன்னா அவர் திமுகவோட இணைஞ்ச பயணிச்சிருப்பார், இல்ல ஆதரவு கொடுத்திருப்பார். அவர் ஒரு தனி ஒரு சித்தாந்தம் கொண்டு இல்ல அவர் இந்த கட்சிகளோட வேறுபட்டு நான் தனி ஒரு ஆட்சி கொடுக்க போறேன், இந்த ஆட்சியில எனக்கு உடன்பாடு இல்ல, அதனால நான் ஒரு மாற்றாட்சி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப அவர் எதிர்க்க வேண்டிய கால சூழ்நிலை வரும். அதுக்கு அவர் தயங்கி ஒதுங்கி போனாருன்னா கால நேரங்கள் விரயமாகும். அதுதான் நம்ம சொல்றோம். இப்ப என்ன கொள்கையோட வரப்போறாரு, இப்ப மாநாட்டுல அவர் என்ன பேச போறார் அப்படிங்கறதும் நம்ம உற்று நோக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த இதுல என்னன்னா, இப்ப மன்னராட்சிக்கு எதிராக நாங்க வரோம் அப்படிங்கிறாங்க. அதாவது மறைமுகமா தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. மத சார்பின்மை எதிர்க்கிறோம், இப்ப யாரு பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு பொதுமக்களோட பார்வைக்கே விட்டுறோம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சிக்கு அழகா இருக்காது இல்லையா? ஒரு தீவிரமான எதிர்ப்பு இருக்கணும். ஏன்னா தமிழக மக்கள் லீடர்ஷிப், அந்த லீடர்ஷிப் வர்ஷிப் ரொம்ப பெரியதா பாக்குறாங்க. ஒரு ஒற்றை ஆளுமைக்கு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அந்த தலைமைத்துவத்தை தமிழக மக்கள் எதிர்பார்க்கறாங்க. நீங்க மத்த இடத்தை விட நீங்க வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் என்னைக்குமே அந்த அதிகாரத்துக்கு எதிரான குரல் தமிழ்நாட்டுல அதிகமாவே இருக்கும். நீங்க அது எந்த வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் சரி, அது முகலாயர் காலத்திலயா இருக்கட்டும், இல்ல ஆங்கிலேயர் காலத்திலயா இருக்கட்டும், இல்ல இன்னைக்குமே கூட ஜனநாயக காலத்திலேயே கூட டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம் அப்படின்னா இங்க தமிழகத்துல ஆதரவு அதிகமா இருக்கும். அது காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, டெல்லிக்கு எதிரான குரல் கொடுக்க முடியும். அவர்களுக்கான ஆதரவு அலை தமிழகத்துல என்னைக்குமே. ரஞ்சித், அந்த இடத்துக்கு தான் வர்றேன். டெல்லி எதிர்ப்பு அல்லது மத்தியில் ஆளுகின்ற அரசுக்கு எதிர்ப்பு என்கிற அந்த புள்ளியை வைத்து பார்க்கின்ற பொழுது சில அரசியல் விமர்சகர்கள், இன்னும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அதை வெளிப்படையா சொல்லலை, பாஜக எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் மிக ஆழமாக வேரூன்றி இருக்கிற சூழல்ல அந்த பாஜக எதிர்ப்பை திமுக தொடர்ந்து அப்பக்கப்ப தீவிரப்படுத்திக்கிட்டே வருது, அதை வெளிப்படுத்திக்கிட்டும் வர்றாங்க. இன்றைக்கு அதிமுக அந்த பாஜக எதிர்ப்பு என்பதை வெளிப்படையாக தீவிரப்படுத்துவதை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த புள்ளியில் புதிதாக இன்றைக்கு கட்சி தொடங்கியிருக்கிற விஜயும் பாஜக எதிர்ப்பு என்பதை தன்னுடைய கொள்கையில் லேசாக கோடிட்டு காட்டியிருக்கிறாரோ என்று என்ன தோன்றுகிறது என்கிறார்கள். இல்ல அதுதான் இப்ப நம்ம அண்ணன் செந்தில் என்ன சொன்னாரு, மத சார்பின்மை. இப்ப பாஜகவுமே இப்ப நாங்க மதவாதம் பண்றோம், இல்ல மத சார்பின்மைக்கு எதிராக இருக்கோம்ல சொல்லலையே. அப்ப நீங்க மத சார்பின்மை பண்றோம் அப்படின்னா பாஜகவுக்கு எதிராக தான் இருக்காருங்கிறது அவரு சொல்லாம நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அவரு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்.
இப்ப சில நேரம் கொள்கை முரண் கொண்டவர்கள் எல்லாமே கூட்டணி அமைக்கிறது இருக்கு. இப்ப நீட்டுக்கு எதிரான கொள்கை முரண் கொண்ட பாமக கூட பாஜகவோட சேர்ந்து பயணிக்கிறாங்க. இப்ப விஜய் அவர்கள் வந்து நீட்டுக்கு எதிராக இருக்கிறார். ஆனா அதுக்காக பாஜகவோட அவர் சேரமாட்டார் அப்படிங்கறத நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது. சில நேரங்களில் இப்ப முரண்பட்ட கருத்துக்கள் கொண்டவர்கள் ஒன்று சேர்ந்து பயணிக்கிறதெல்லாம் இருக்குது. இப்ப இவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறார்? இப்ப ஆந்திராவை வந்து பவன் கல்யாண் அவர்களை ஒரு உதாரணமா எடுத்து அவரை எப்படி வந்தாரு, அந்த மாதிரி அவர் பயணிச்சு கூட்டணி கூட வைக்கலாம், அதே மாதிரி போகலாம். இல்ல நான் தனிச்சே தான் நிக்க போறேன் அப்படின்னு அவர் எடுக்கலாம். இப்ப யாரை எதிர்க்க போறார் அப்படிங்கிறது ஒரு தீவிரமான ஒரு கேள்வியா இருக்குது. இப்ப பாஜகவை எதிர்க்க போறாரா, இல்ல அப்ப எதிர்த்தா இப்ப என்ன பல விமர்சனம் என்னென்ன, டெல்லியை எதிர்த்தா இடி வரும் ஐடி வருங்கிற விமர்சனங்கள்லாம் உலா வந்துட்டு இருக்கும் பொழுது இப்ப அவரு அதை அச்சப்பட்டு அதை எதிர்க்காம இருக்க போறாரா, இல்ல இப்படி சொல்லப்படுற மாதிரி ஒருவேளை பாஜக எதிர்க்கிறேன்னு துணிஞ்சு எதிர்க்க போறாரா, இல்ல மாநிலத்துல தான் ஆட்சி மாற்றம் கொண்டு வர போறேன், அதனால என்னோட போக்கஸ் வந்து இங்க திமுக எதிராக தான் இருக்க போகுது, இப்ப டெல்லியை பத்தின கவலை இல்ல, ஏன்னா நான் நாடாளுமன்றத்தை பத்தி இப்போதைக்கு நான் போக்கஸ் பண்ணல. அப்ப தமிழகத்துல யார் இன்னைக்கு வலுவான ஆட்சியில இருக்கிறா? இப்ப திமுக தான் ஒரு வலுவான ஆட்சியில இருக்குது. இப்ப அவர்களுக்கு எதிரான குரல் கொடுத்தாதான் இங்க வந்து அரசியல் பண்ண முடியும்னு அவர் அதை எடுக்க போறாரா அப்படிங்கறத கேள்வி இருக்கு. அதே மாதிரி நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி செந்தில் அண்ணன் சொன்னாரு, கல்யாணம் சொன்னாரு, அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு அரசியல் அனுபவம் மிக்கவர்களை இன்னும் அவர் வந்து கூட வச்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதாவது தமிழகம் மட்டுமே இல்ல, இந்திய அரசியலுமே வந்து கொஞ்சம் உற்று நோக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கணும். ஏன்னா அப்பதான் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த அவர்களுக்கு அந்த கொள்கையா இருக்கட்டும், இல்ல சில விஷயங்களுக்கு உதாரணத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி இப்ப இந்த யானையை பயன்படுத்தினது மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்கு. அப்ப தேசிய அரசியலும் கொஞ்சம் வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்களா இருக்கணும். இப்ப பகுஜன் சமாஜோட வரலாறுகள் அதெல்லாமும் தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதோட முன்ன பின்ன ஆராய வேண்டிய அந்த சூழல்கள் இருக்கு. அப்ப கொஞ்சம் பக்குவப்பட்டவர்கள், கொஞ்சம் அனுபவப்பட்டவர்களை வந்து கூட வைத்துக்கணும். ஏன்னா ஏப்ரல் மாதம் கட்சி பேரை அறிவிச்சவங்க இப்பதான் வந்து கொடியையும் பாடலையும் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் முழுமையா கொள்கை அறிவிக்கல. இப்போ இவ்வளவு நாள் இதெல்லாம் பரிசீலனை பண்ணி பார்க்காமலாம் திடுதுப்புனா கொடியை அறிமுகப்படுத்திருப்பாங்க. இல்ல இருக்கலாம். நம்ம என்ன சொல்றோம், இன்னும் அரசியல் அனுபவம் கூட இருக்கவங்கள சேர்த்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஏன்னா அதுதான் இங்க இந்த சின்ன சின்ன பிழைகளுக்கு காரணமா இருக்குது. அதாவது ஆர்வம் இருக்கலாம், ஆர்வ கோளாறு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். நீங்க ஆர்வத்துல செய்யலாம், அதுல இருக்கக்கூடிய அந்த கோளாறுகளை சரி பண்ணக்கூடிய நபர்கள் வந்து கூட இருக்கணும் அப்படிங்கறத பாக்குறோம். இயல்பா வந்து இப்ப நமக்கு இப்ப தமிழகத்துல ஒரு தமிழர் சார்ந்த ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்காரு அப்படிங்கிற தவறான வார்த்தைகளை பயன்படுத்த கூடாதுங்க. அதுல ஆர்வ கோளாறுங்கிற வார்த்தையை பேசுறாங்க. சரி, நீங்க கண்டிக்கணுங்க. நீங்க பாத்துட்டு இருந்தா என்னங்க அந்த வார்த்தை ஆர்வ கோளாறுன்ற வார்த்தை அது பொதுவா ஒரு குறிப்பிடுறாரு. விஜய்க்கு ஆர்வ கோளாறு அப்படிலாம் ஆர்வம் இருக்கலாம் அப்படின்னு ஆர்வம் இருக்கலாம் அப்படின்னு அந்த குறிப்பிட்டு சொல்றாரு. நீங்க குறிப்பிட்டு சொல்லிட்டீங்க, அதை மறுத்தாச்சு. அது சொல்லுங்க. நீங்க மௌனமா இருந்தா அப்படி புரியல. அவருக்கு என்ன சொல்றதுன்னு அவருக்கு புரியல. நான் என்ன சொல்றேன், அவர் என்ன சொல்ல வராரு முடிக்கணும்ல. அதுக்கப்புறம் தான் நான் வார்த்தையில இருக்கிற வன்மத்தை பாருங்க பிரதர். நீங்க வன்மத்தை பாருங்க வார்த்தையில. நான் சொல்லலாமா அந்த மாதிரி? நீ ரஞ்சித் அவரோட கருத்தை மக்கள் பார்த்துக்கிட்டோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இன்னும் பக்குவம் மிக்கவர்களை அவர்களை கூட வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கறத பாக்குறோம். அதுக்குதான் நாங்க சொல்றோம். அதாவது ஆர்வத்தோட வரலாம், ஆர்வ மிகுதியில வராங்கன்னு கூட நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க ஆர்வ கோளாறுன்னு கூட யோசிக்கிறீங்க. ஆர்வ மிகுதியில வந்து தவறுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் சொல்றோம். அது பக்குவப்பட்டவர்களுக்கும் பண்படாதவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறோம். இளைய தலைமுறை அவரை ஃபாலோ பண்றாங்க. அவர்கள் வந்து இன்னும் வந்து அரசியல் படாம இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள், அவர் வந்து ஒரு அரசியல் படுத்திட்டு வராரு, தமிழர் தேசியம் சார்ந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டு வராரு. அப்ப அங்க அவர் ஒரு அரசியல் பயிலரங்கம் பண்றாரு. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து முன்னெடுக்க வேண்டும். அவரை சார்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அரசியல் படுத்த வேண்டும். அப்ப ஏன்னா விஜய் அவர்களுக்கு அண்ணன் செந்தில் அவர்கள் சொன்னார் இல்லையா, அவர் வந்து ஒரு அரசியல் சித்தாந்தத்துல இருந்து வரல. அவர் எல்லாரோடையுமே நட்பு பாராட்டி இருக்கலாம், அவர் சில கருத்துக்களை சொல்லி அப்படிதான் வரணும்னு கட்டாயம் இல்ல. அரசியல் ஆர்வம் இருந்தா வரலாம்ல. இல்ல ஆர்வத்தோட வரலாம். அங்கதான் சொல்றான், அந்த ஆர்வம் வந்து பிரச்சனையா ஏறக்கூடாது. அப்ப வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு பக்குவம் வேணும் இல்லையா, பக்குவப்பட்டவர்களை கூட வச்சிருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்பதான் சரியான ஒரு வழிகாட்டுதல் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம அரசியல் அனுபவத்தோட இருக்கவங்களை கூட சேர்த்திக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து கண்கூட பார்க்க வேண்டியது இருக்கு. ரஜினி அவர்களுக்கும் பல பேர் ஆலோசகரா வச்சாங்க. அதுல வந்து ஒரு சிறந்த ஆலோசகர் வந்து நீங்க கட்சி தொடங்காததான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டாரு. அதை வந்து அவர் ஏத்துக்கிட்டு இன்னைக்கு கட்சி தொடங்காமலே போயிட்டார். அது அவரோட தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக பண்ணிக்கிட்டார். இன்னைக்கு விஜய் அவர்களை வந்து பல பேர் கூட இருந்து ஆலோசனை கொடுக்குறாங்க. அதுல அவருக்கு சிறந்த ஆலோசனைகள் கொடுத்தா அவர் வந்து மேலும் மேலும் வளர வாய்ப்புகள் இருக்கு. சரி, நீங்களே பல ஆலோசகர்கள் இருப்பாங்கன்னு சொல்றீங்க, அவங்க சொல்ற ஆலோசனையை எடுத்துக்குவாங்க. அஜித், மக்களை பாதிக்கின்ற எல்லா விஷயத்திற்கும் நாங்கள் மாநாட்டிற்கு பிறகு களத்திற்கு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா பாப்போம். இல்ல பொறுத்திருந்து பாப்போம். ஏன்னா அவங்க சொன்னா இப்பதானே தவழ்ந்து வராங்க, இனி அது நடக்க ஆரம்பிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிட்டும், அப்புறம் எப்படி போட்டி போடுறாங்கன்னு பாப்போம். ஆனா அதுதான் நம்ம எதிர்பார்க்கறது. இப்ப இவங்க கட்சி ஆரம்பிச்சிட்டனாலேயே மக்கள் எல்லாரும் இவர்களுக்கு பின்னாடி அணிதிரளுங்கிறது எதிர்பார்க்க முடியாது. அதுக்குதான் நம்ம சொன்னோம், அதுதான் பக்குவப்பட்டவர்களையும் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்களையும் கூட வச்சுட்டு போகணும். ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல தாக்குதல் அதிகமா இருக்கும்.
நீங்க வந்து போர்க்களத்துக்கு வரணும்னு சொல்லிட்டீங்க. அப்ப அந்த இடத்துல சமர் செய்யணும்னா அங்க சண்டை செய்யக்கூடிய வீரர்கள் வந்து பயிற்சி பெற்றவர்களா இருக்கணும். அதுதான் சொன்னேன், ஆர்வமா இருந்தா மட்டும் போதாது, அதற்கு ஆக்கப்பூர்வமான அந்த திறமையும் பயிற்சியும் வேணும் அப்படிங்கிறோம். இன்னைக்கு நீங்க என்னதான் திமுக எதிர்த்தாலும் இந்த திராவிட சித்தாந்தம் அது இன்னைக்கு வேறு ஒன்றி கிடக்கு. இன்னைக்கு வந்து திராவிடத்தை படிக்காம யாருமே இங்க அரசியல் காலத்துல வந்திருக்க மாட்டோம். எல்லாருமே இங்க வலதுசாரியா இருக்கக்கூடிய நபர்களுமே கூட திராவிடத்துல இருந்து வந்துதான் இருப்போம். இங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, திராவிடத்துல இருந்திருப்பாங்க. அங்க இருந்து இன்னைக்கு புது புது சித்தாந்தங்கள் வரும்பொழுது புது புது கொள்கைகள் மாறி வருது, இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த கருத்தியல் அது வந்து இன்னைக்கு வேறு ஒன்றி இருக்குது. இன்னைக்கு 10 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இல்லைனாலும் கூட அந்த கருத்தியலை அவர்கள் வந்து கடத்தி கொண்டு போறாங்க. அப்ப அந்த மாதிரி விஜய் அவர்கள் என்ன ஒரு கருத்தியல், இதுதான் என்னோட கருத்தியல், இதை வந்து நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற அவர் இன்னும் தெளிவுபடுத்த வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கு. அதுதான் நம்ம சொல்றோம். அதை எதிர்க்க போறீங்களா? இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் அந்த திராவிடத்தை தான் நான் வீழ்த்த போறேன் அப்படின்னு ஒரு கிளம்பி இருக்கிறார். இப்ப திராவிடம் வந்து தேசியத்துக்கு எதிராக வந்தது. அதாவது தேசியம்னா இப்ப அன்னைக்கு இருந்த காங்கிரஸ்க்கு எதிராகவும் டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு எதிராகவும் வந்தது. அதை இன்னைக்கு திராவிடம் கடைபிடிது. அந்த திராவிடத்தை எதிர்த்து இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல பண்ணிட்டு இருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். அவர் இன்னைக்கு ஒரு கணிசமான வாக்கு பெற்றுட்டு இருக்காரு. இன்னைக்கு விஜய் அவர்களும் கிட்டத்தட்ட அந்த அதே குரல்ல தான் ஒழித்துட்டு இருக்காரு. அப்ப இன்னைக்கு அவர்கள் இணைந்து போக போறாங்களா? இன்னைக்கு திராவிடத்துக்கு தீவிரமா இருக்க போறாங்களா? இல்லை வந்து எல்லாரோடையுமே சாப்பிட்டா போனா மக்கள் அதை நம்புவாங்களா அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா? பேசலாம். ரஜினி அவர்கள் மேல காவி சாயம் எப்பயுமே பூசப்படும். ஏன்னா அவர் எப்பயுமே ப்ரோ பிஜேபி இருக்காரு அப்படிங்கறது அது யதார்த்தமா அவர் மேல நமக்கு தெரியும். அவர் பிஜேபி எதிர்ப்பாராங்கிறது தெரியாது. கட்சி தொடங்கல, நம்ம இன்னைக்கு விஜய்க்கே வந்துருவோம். அவர் தயங்கி தொடங்கல, அவர் நின்னுட்டாரு. நம்ம தொடங்கினவரை பத்தியே பேசுவோம், நம்ம தொடருவோம். ஏன் திரும்ப ரஜினிகிட்டே போயிட்டு அந்த அந்த அதே குற்றச்சாட்டு இவர் மேல இவர் பிஜேபி எதிர்ப்பாரா இல்ல பிஜேபி ஆதரிக்க போறாரா அப்படிங்கிற ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லாம இருக்காரு இல்லையா? இந்த மாநாடு அடுத்த மாசத்துல ஒரு மாசத்துல மாநாடு நடக்க போகுது, அதுல தெளிவுபடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பெரிய கண்டனங்கள் எதுவுமே வரல, மேலோட்டமா சில கண்டனங்கள் தோழமை சுற்றுதல் மாதிரி தான் எல்லாமே வந்திருக்குது. ஒரு தீவிரமான ஒரு கண்டனம் வந்து எதுலயுமே வரல. அப்படி இருக்கும்பொழுது இப்படியே பயணித்தா நிச்சயமா வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கல. நாங்க களத்துக்கு வருவோங்கிறாரு, மக்கள் போராட்டத்துக்காக நாங்க வருவோம், மக்களுக்கான போராட்டங்களையும் நாங்க முன்னெடுப்போம் அப்படிங்கிறாரு. பாப்போம் மாநாட்டுக்கு பிறகு.